உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம், ரத்னா கிட்ட அவசரப்பட்டு பேசுறாத. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். சரியான நேரம் பார்த்து பேசினா போதும். என்ன? அதை விட அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நாளைக்கு அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? ஒரு லிஸ்ட் கூட நான் வாங்கி தரேன். அப்போ சந்தோஷமா அனுப்பி வைக்க போற? ஆமால, நீ அங்க போய் பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் ஏன் அத்தை பொண்ணு பெரிய டாக்டர்னு பீத்திக்கிடுவா. அப்போ பொண்டாட்டின்னு சொல்ல மாட்ட? அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. சரி, எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனா நான் வரேன். ஓ, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? நாங்க வேணா அப்புறம் வரோம் மேம். ஏங்க, இவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வெளியில போகணும்? இல்ல மேடம், கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள். இப்ப எதுக்கு வாழ்த்து? நீங்களும் அறிவு சாரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே, அதான் வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏங்க, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அறிவு, என்ன இது? எதுக்கு இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க எங்க என் மேல கோவப்படாதீங்க. ஏங்க, யாருங்க உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னது? ரத்னா மேடம், அறிவு சார திட்டாதீங்க. உங்க தங்கச்சி கனிதான் சொன்னாங்க. கனியா? முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. போங்க. பரணி, கேட்டி பரணி. இலே, என்ன இப்ப கத்திட்டு இருக்க? பரணி, என்னக்கா இம்புட்டு சீக்கிரமா வந்துட்ட? ஏண்டி, என்னாச்சு? ஏன் பேர் எதுக்கு ஏலம் போடுற இப்போ? நீ அந்த அறிவழகன் கிட்ட போய் என்ன கட்டிக்க சொல்லி கெஞ்சினியா? இலே, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ வந்து குதின்னு குதிச்சிட்டு இருக்க. என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. நீ பேசாதனே, இவதான் பேசணும். இவதான் பதில் சொல்லணும். சொல்லிட்டே. அறிவழகன் கிட்ட என்ன கட்டிக்க சொல்லி கெஞ்சினியா? கெஞ்சலாம் இல்ல, கேட்டா. அவருக்கு விருப்பமானு கேட்ட, அவ்வளவுதான். யார் கேட்டா உன்ன? எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு உன்கிட்ட கேட்டனா? அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிச்சு வைன்னு நான் வந்து உன்கிட்ட கேட்டனா? சொல்லிட்டே, கேட்டனா? இலே, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு. அவ ஆறு உன் மைனிலா, அத மனசு வச்சுக்க. மதனியா இருந்தா இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாளா? மொத்த ஸ்கூல்ல என்ன பார்த்து சிரிப்பா சிரிக்குதுன்னு எனக்கு அவமானமா இருக்கு. ஏடி, பள்ளிக்கூடத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுப்பா. மொத்த ஸ்கூலும் நான் அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு வாழ்த்து சொல்றாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ஏடி, அப்பா, நீ பேசாதப்பா. நான் என்ன மான கிட்ட போய் திரியறேனா? எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. இலே, நான் தெரியாம தான் கேட்க. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்? எசைக்கு என்ன பிடிக்கும்? கனிக்கு என்ன பிடிக்கும்? வீராக்கு என்ன பிடிக்கும்? அப்பனுக்கு என்ன பிடிக்கும்? இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்து அவ செஞ்சு வைக்கால. அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நீ அவளை கேட்டிருக்கியா? இல்ல உனக்கு தெரியுமா? சொல்ல. இப்படி எதுவுமே தெரியாம நீ அவளை போய் குத்தம் சொல்லுதிய. உனக்கு மனசாட்சி இருக்கால? இல்லே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல. ஏன்னா நான் உங்க கூட பிறந்தவன், உங்களை தோல்ல போட்டு வளர்த்தவன் நானு. அவனா அப்படியா? உங்களை என்ன பெத்தவளாவ இல்ல கூட பிறந்தவளா? ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கணும் இந்த 2 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பார்த்து செஞ்சவளாவ. கனிக்கு வரைய தெரியும், எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியுது. வீராக்கு போலீஸ் ஆகணும் ராசா, அவளுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. இதை விட உனக்காக அந்த ஸ்கூலை வாங்கணும்னு ஒத்த கால நின்னவ. அவ முயற்சி இல்லைன்னா அந்த ஸ்கூலே வாங்கியிருக்க முடியாது. அவளுக்கு நீ என்னல செஞ்ச? ஏன் ஒரு வாய் சோறு சமைச்சு கொடுத்திருக்கீங்களா அவளுக்கு? ஏடி, பரணி இந்த வீட்டுக்காக செஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சேன்னு வையே, அவளுக்கு கோயில் கட்டி தாண்டி கும்பிடணும். சரி, வந்தவ எண்ணத்துல அள்ளி கட்டிக்கிட்டா. என்ன சுகம் கண்டாவ? அவ வச்சிருந்த நகையெல்லாம் கூட உனக்கெல்லாம் கொடுத்தா. அதை கொடுத்ததுக்கு நீ அவளை தப்பா தானே சொன்ன. அதுக்கு அவளும் உன்ன மறுபடியும் மன்னிச்சுல விட்டா. எப்படி இல்ல அவளை போய் தப்பா பேசுத? அவ செய்யற நல்லதெல்லாம் உங்களுக்கு வேணாம். அவ உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டா உடனே பாதகத்தி ஆயிட்டா. அவ்வளவுதான் நீங்க அவளுக்கு கொடுக்குற மரியாதையா? சரி இருல, அந்த அறிவழகனை உனக்கு கட்டி வைக்கிறதுல அவளுக்கு என்ன லாபம்?
அவளுக்கு என்ன கார் கிடைக்க போதா, வீடு கிடைக்க போதா, பங்களா கிடைக்க போதா, இல்ல பணம் கிடைக்க போதா? உன் நல்லதுக்காக செய்யணும்னு பார்த்தா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக செய்ய பார்த்தா, அது உனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டதுக்குள்ள அவளை ஏசுத போதும்ல. அவ இந்த வீட்டுக்காக செஞ்ச நல்லதெல்லாம் போதும். அதுக்காக அவ வாங்கின கெட்ட பேரும் போதும். எல்லாத்தையும் விட்டுட்டு போதா. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. யாருக்கு எந்த பிரச்சனை இல்லல. இன்னொரு 3 நாள் அவளே போயிடுவா. அப்புறம் நீயும் உன் தங்கச்சிகள் இந்த வீட்டுல உட்காந்து நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. இப்படியெல்லாம் டயலாக் பேசி இப்படியெல்லாம் உன் தங்கச்சி எனக்காக திட்டி சீன் போட்டா நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு நீ நினைக்கிற அதானே? உன்னை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை. என் மேல தானே தப்பு. ஆரம்பத்திலேயே நீ என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நடந்திருந்திருக்கணும். அப்பெல்லாம் நீ புரிஞ்சுக்காத மாதிரி நடந்துக்கிட்டு நீ எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லாம இப்போ போற நேரத்துல வந்து மனசை திறந்து காட்டினா நீ நம்பவா போத? டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்னதா ஒரு பஞ்ச் வச்சு பேசியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இல்லை, நான் என்ன பேசினாலும் அதை நீ தப்பாவே பாப்பியா? யோ, இத்தனை நாள் நீ இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே, அதான் டவுட்டா இருக்கு. இப்ப நான் நடிச்சா கூட என்ன உன்னை தடுக்க முடியுமா என்ன? யாராலையும் முடியாது. அப்புறம் என்ன நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்றது? இல்லை, உனக்கு தான் அமெரிக்காவுக்கு வரலான்னு சொல்லி லெட்டரே வந்துடுச்சு. அதுக்கு பேரு வீசா. அதான் அந்த வீசாவோ ஏதோ. நீயும் டிக்கெட் போட்ட. இப்போ உன்னை 6 தடுக்க முடியும் சொல்லு? அப்புறம் எதுக்காக இவ்ளோ பெரிய சீனு? இல்லை, இது சீன் இல்லல. உனக்கு அப்படியா தெரியுது? உண்மையிலே என் மனசுல இருந்து வருதுல்ல. பார், நான் சத்தியமா சொல்லுதேன், மனசார சொல்லுதேன். உன் ஆசைப்படி நீ அமெரிக்காவுக்கு போய் படி, பெரிய டாக்டராவா வந்து உனக்கு விருப்பம் தான் அந்த ஊர்ல மக்களுக்கு சேவை செய்ய. இல்ல அதுக்கப்புறமும் உனக்கு ஏதாச்சும் செய்யினா அதையும் செய்ய. நீ சந்தோஷமா இருக்கணும்ல, எனக்கு அது போதும்ல. நம்ப முடியலையே. நீ நம்பலனாலும் நான் சொல்லுதோம்ல, முன்னாடி நீ அமெரிக்காவுக்கு போக கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அது என் பார்வையில சரியா இருந்துச்சு. ஆனா அது இப்போ அதை உன் பார்வையில இருந்து பார்க்கும்போது நான் சொன்னது தப்புல, பெரிய தப்பு. இப்போ மனசார சொல்லுதேன், நீ போய் படி, நான் உன்னை தடுக்க மாட்டேன் சத்தியமா. இல்லை, நீ ஏன் படிச்ச? இப்போ இந்த வாய்ப்பு கூட உன் திறமைக்கு கிடைச்சதுதான். நீ ஏன் விசா எடுத்த, நீ ஏன் டிக்கெட்டை போட்ட, இதுல நான் என்னத்தை செஞ்சேன்? இதுல ஒன்ன கூட நான் செய்யலையே. போறதுக்கு முன்னாடியாவது உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுதேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.